ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலன்றதுதான் உண்மை. ஒரு கஸ்டோடியல் டெத்துக்கு ஒரு சீஃப் மினிஸ்டர் ரிசைன் பண்ணணுன்றதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்ஃபேக்ட் எடப்பாடி பீரியட்லேயே நான் அதை தான் சாத்தாங்குளம் இன்சிடென்ட்லேயே கூட என்னுடைய கருத்து வந்து இது டசன்ட் சால்வ் த ப்ராப்ளம். பொறுப்பேற்கணும்ல. பொறுப்பேற்றுக்கிறது ஐ அக்ரி, டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த சீஃப் மினிஸ்டர் இஸ் ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் ஹோம் டிபார்ட்மெண்ட், காவல்துறை என்பது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சில முறை பதிவு பண்ண கருத்தை மறுபடியும் இங்க உங்ககிட்ட பதிவு பண்ண விரும்புறேன். இந்தியாவிலேயே வந்து காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய, முதலமைச்சரை கையில் வைத்திருக்கக்கூடிய வெகு சில மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று. பல மாநிலங்களில் உள்துறைக்குன்னு தனி அமைச்சர் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் கக்கன், காமராஜ் பிறகு பக்தவச்சல ஆட்சி காலத்தில் வந்த கக்கன் அவர்கள் தான் வந்து கடைசி உள்துறை அமைச்சர். அதுக்கு பிறகு அண்ணாதுரை, எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி, ஸ்டாலின் எல்லார் காலத்திலுமே முதலமைச்சர், காவல்துறை வந்து முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. தனியா உள்துறை அமைச்சரை போட்டு காவல்துறையை அங்க கட்டுப்பாட்டில் வைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது உள்துறை அமைச்சரை பலிகடா வாக்கலாம். அரசாங்கம் கொஞ்சம் ஹோலிக்கவா ஒரு மாரல் ஹை கிரவுண்ட் எடுக்கலாம். இங்க அது இல்லை. இது ஒண்ணு. ரெண்டாவது, எடப்பாடி பீரியட்ல அந்த சாத்தாங்குளம் இன்சிடென்ட்ல கூட வந்து கண்டிச்ச காலத்துல கூட வந்து நான் வந்து தெளிவா சொன்னது வந்து என்னால உறுதியா சொல்ல முடியும். முதலமைச்சரோட ராஜினாமாவை நான் கோரவில்லை. பொறுப்பேற்பது வேறு, ராஜினாமாவை கேட்பது வேறு. அதே மாதிரி இப்பயும் வந்து முதலமைச்சர் பொறுப்பேற்கணும். ஆனா இந்த சம்பவத்துக்காக ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நான் நிச்சயம் கோர மாட்டேன். ஏன்னா அது பிரச்சனையை தீர்க்க போறது கிடையாது. அப்படி வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டதா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன், யார் ஆண்டாலும். ஏன்னா இஷ்யூ வந்து ரொம்ப டீப்பரா இருக்குன்னு நான் பாக்குறேன். ஒரு சொல்யூஷன் வந்து அதுக்கு தான் நான் சொன்னது வந்து உள்துறைக்குன்னு தனி அமைச்சர். இன்னைக்கு அது இல்லை. நான் கமிங் பேக் டு இது ரெசிக்னேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டாண்ட் அதுதான்.